பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவர் கூட இருக்கும்போது நீங்க நல்லா தான் இருக்கணும். சந்தோஷமா இருங்க. பாடு பிரச்சனை வரும் போகும், ஆனா விலகாத ஒரு ஆண்டவர் கூட இருக்கிறார்ல. இன்னைக்கு கூட அவர் உங்களோடு பேசுகிறார். ஏன் தெரியுமா? உங்க மேல ரொம்ப அன்பும் பாசமும் அவர் வைத்திருக்கிறார். என்னுடைய மகன், என்னுடைய மகள் சோர்ந்து போகக்கூடாது, தினமும் தைரியமா சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தான் உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். நான் எங்கிருந்து பேசுறேன்னு தெரியுமா? பின்னால் ஒரு மதில் சுவர் தெரியுதுல்ல, எருசலேம் மதில் சுவர். இயேசுவின் நாட்கள்ல இந்த மதில் சுவருக்கு உள்ளதான் மக்கள் வசித்தாங்க. அது இன்றைக்கு பழைய எருசலேம் என்றும், வெளியில பெரிய கட்டடங்கள் நிறைய பெருகிவிட்டது பட்டணம் புதிய எருசலேம் என்றும் அழைக்கப்படுகிறது. இன்றைக்கும் அதுக்குள்ள மக்கள் நிறைய பேர் வசிக்கிறாங்க. எல்லாமே இதே மாதிரி கற்களாகவே ரோடுகள், வீதிகள், கட்டடங்கள் எல்லாமே இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இது ஒரு வித்தியாசமான பட்டணம். எருசலேம் பட்டணம் ஆண்டவருடைய பட்டணம், மகாராஜாவின் பட்டணம் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கேதான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தார். இங்கேதான் மேலறையில பரிசுத்தாவியினர் ஊற்றப்பட்டு சபை ஸ்தாபிக்கப்பட்டு உலகமெல்லாம் எழுப்புதல் உண்டானது. இந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து திரும்ப 1000 வருஷம் அரசாட்சி பண்ண போகிறார். முழு உலகத்திற்கும் ஒரே ராஜாவாக இருந்து, ஏக சக்கராதிபதியாக இருந்து ஆட்சி செய்ய போகிறார். இயேசுவின் ஆட்சி காலத்துல தான் மனிதனுக்கு வியாதி இருக்காது, வேதனை இருக்காது, வறுமை இருக்காது, துன்பம் இருக்காது, ஒரு சமாதானமான சுபிட்சமான வாழ்க்கை இருக்கும். இன்னைக்கு மனிதர்கள், தேசத்தை ஆள்றவங்க என்ன வாக்கு கொடுத்தாலும் ஒண்ணு செய்ய முடியாது, ஏமாத்துகிற காரியம்தான் நடக்கிறது. ஆனால் ராஜாதி ராஜாவாக இயேசு ஆட்சி பண்ணும்போது முழுமையான சமாதானம், ஆசீர்வாதம் முழு உலகத்திற்கு உண்டாகி இருக்கும். அந்த பட்டணம் தான் எருசலேம் பட்டணம். அங்கிருந்து கொண்டு உங்களோடு பேசுகிறேன். சரி, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார்? சங்கீதம் 46:11 சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். கர்த்தருக்கு ஒரு பெயர் என்ன தெரியுமா? சேனைகளின் கர்த்தர், காட் ஆஃப் ஆர்மி. பெரிய சேனை அவருக்கு இருக்குதான். ஒவ்வொரு தேசத்துக்குமே ஒரு ஆர்மி உண்டு, சேனை உண்டு. இல்ல, 3 விதமான படைகள் அதிகமா வச்சிருக்கிறாங்க. தரைப்படை, விமானப்படை, கப்பல் படை என்று சொல்லி எல்லா நாடுகளுமே இப்பொழுது இராணுவத்தை வைத்திருக்கிறது. கர்த்தருக்கு ஒரு பெயர் சேனைகளின் கர்த்தர். அவருக்கு சேனையா? கர்த்தர் கோடான கோடி தூதர்களை சேனையாக வைத்திருக்கிறார். அது ஆவிக்குரிய உலகத்துல இருக்கிற அந்த தேவ தூதர்கள் நமக்கு உதவி செய்வதற்காக, அவர்கள் நமக்கு உதவி செய்ய அனுப்பப்படுகிற பணிவிடையின் ஆவிகள் என்று வேதத்துல சொல்லப்படுகிறது. ஆகவேதான் சங்கீதத்துல நம்ம வாசிக்கும் போது, நம்மை பாதுகாக்க தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார், அவர்களிடம் சூழ பாளையம் இறங்கி பாதுகாப்பார்கள் என்று வேதத்துல சொல்லப்படுகிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் தேவனுடைய பாதுகாப்பு உண்டு. நீங்க பாருங்களேன், ஒரு ஆளு எம்எல்ஏ ஆயிட்டார்னு வைங்க, எம்பி ஆயிட்டார்னு வைங்க, அவருக்கு ஒரு பாதுகாப்பை அரசாங்கம் கொடுக்கிறாரு. மினிஸ்டர் ஆயிட்டா முன்னால பின்னால பாதுகாப்பு ஆட்கள், வாகனங்கள் எல்லாமே இருக்கிறது. சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டா எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இல்லை? அது மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டா 5 அடுக்கு பாதுகாப்புன்றாங்க, பெரிய பாதுகாப்பெல்லாம் கொடுக்கப்படுகிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறின உடனே பரலோகம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். நம்ம பரலோக வாசிகளாய் மாறுகிறோம், பரலோகத்தின் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களுக்கு தேவன் கட்டளையிட்டு நம்மை பாதுகாக்க முடிக்க சூழ பாளையம் இறங்குவார்கள். அதற்கு தான் சேனைகளின் கர்த்தர் அவர். அதனாலதான் நம்ம எதற்கும் பயப்படக்கூடாது. பிசாசு அவனு சேனை வச்சிருக்கிறான். பிசாசனுடைய சேனை வானமண்டலத்தினை கிரியச்சுகிற பொல்லாத ஆவிகளின் சேனை. அவனும் பெரு கூட்டமா இருந்து மனிதர்களை தாக்குகிறான், பயமுறுத்துகிறான், கலங்க பண்ணுகிறான். ஆனால் அவனுடைய தந்திரங்களுக்கு விலைக்கு நம்மை பாதுகாக்க தேவ சேனை நமக்கு இருக்குது. உங்க வீட்டை சுற்றிலும் பாளையம் இறங்குவாங்க. நீங்க போகிற இடமெல்லாம் தேவதூதர்கள் பாளையம் இறங்கி பாதுகாப்பாங்க. நீங்க விசுவாசித்து துதித்து பாருங்க, அதை உணர முடியும். நான் அந்த விசுவாசித்து ஒவ்வொரு பிரயாணத்துல எங்க போனாலும் ஆண்டவரை துதிக்கிறதுனால, தேவதூதர்கள் என் கூடவே இருக்கிறதுனால உணர முடியும். அந்த தேவதூதருடைய பிரசன்னத்தை உணர முடியும், அவங்க பாதுகாப்பதை உணர முடியும். அது ஒரு பெரிய சந்தோஷம். நீங்க சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் எனக்கு துணையாய் இருக்கிறார்,
எனக்கு ஒரு சேனை இருக்கிறது, நான் பயப்பட மாட்டேன்னு தைரியமா சொல்லுங்க. பிசாசின் நடுங்கி விலகி ஓடுவான். ஆண்டவரே, நீர் சேனைகளின் கர்த்தர். எங்களை பாதுகாக்க நீர் வைத்திருக்கிற தேவ தூதருடைய சேனைக்காக ஸ்தோத்திரம். என்னை சுற்றிலும் எங்கள் குடும்பத்தை சுற்றிலும் தூதர்கள் சேனையாய் பாளையம் இறங்கி பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.